Hi, welcome you to learn English. இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு வெரைட்டியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் இந்த எக்ஸசைஸ். அதாவது ஒரு சென்டென்ஸை ஃபாலோ பண்ணி வர்ற இன்னொரு சென்டென்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். பேசுகிறப்ப கண்டினியூஸாக பேசுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சென்டென்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், இது ரொம்ப முக்கியம், டு நோ வாட் ஹேஸ் ஹேப்பன்ட். இப்போ தமிழ் கான்வர்சேஷனில் இது ரொம்ப முக்கியம், என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பேசுவோம். அப்போ நான் பாதி சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கண்டினியூஸாக பேசுனா எப்படி இருக்கும் இங்கிலீஷில் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். கீழே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த 3 ஆப்ஷன்ஸில் இந்த சென்டென்ஸோட கண்டினியூஷன் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நவ் த ஆன்சர் இஸ் பிகாஸ் வி ஷுட் நாட் கம் டு எ கன்க்ளூஷன் வித்தவுட் நோயிங் இட். இப்போ 2 சென்டென்ஸையும் சேர்த்து வாட்சி பாருங்கள். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ வாட் ஹேஸ் ஹேப்பன் பிகாஸ் வி ஷுட் நாட் கம் டு எ கன்க்ளூஷன் வித்தவுட் நோயிங் இட். என்ன நடந்தது என்பது தெரிந்து கொள்வது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது தெரியாமல் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஓகே, இந்த மாதிரி கண்டினியூஸ், அதாவது கொடுத்துருக்கிற வாக்கியத்தின் அர்த்தத்தோட கண்டினியூ ஆகிற வாக்கியத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கீழே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ மற்ற ஆப்ஷன்லாம் அட்டாச் பண்ணி பாருங்களேன், சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான எக்ஸசைஸ் உங்களுடைய ரீடிங் ஸ்கில் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். இந்த எக்ஸசைஸில் எந்த கிராமரும் இல்லை, டென்ஸ் இல்லை, டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். இந்த எக்ஸசைஸ் உங்களுடைய ரீடிங் ஸ்கில் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். லுக் அட் திஸ் சென்டென்ஸ். ஐ ஆம் அகமது. நான் அகமது. ஐ ஆம் அ ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ ஹோல்டர் இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். நான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ ஹோல்டர். இந்த வாக்கியங்களுக்கு அடுத்த வாக்கியம் என்னவாக இருக்கும்? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எது அட்டாச் பண்ணலாம் கரெக்டாக? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ரீட் பண்ணுறப்பே உங்களுக்கு புரியும், ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ ஆல்வேஸ் ஈட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம படிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு நம்ம சாப்பிட்றத பற்றி சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. அதே மாதிரி வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வருது, யுவர் அப்படின்னு வருது. ஆனால் சென்டென்சஸ் கொடுத்துருக்கிற சென்டென்சஸ் ஐ அப்படின்னு ஆரம்பிக்குது. அதாவது என்னை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதை கண்டினியூஸாக வாட்ச் பாருங்கள், கரெக்டாக வரும். திஸ் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன், இந்த ரகசியமான தகவல், ரிசீவ்டு பை அஸ் எஸ்டர்டே, நேற்று நாம் ரிசீவ் பண்ணோம். இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஒன், இது ஒரு முக்கியமான ஒன்று. இந்த ரகசிய தகவல், நேற்று வந்த ரகசிய தகவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை கண்டினியூ பண்ணுற மாதிரி வாக்கியம் எங்கே இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் இஸ் கான்ஃபிடென்ஷியல் டூ, இது ரகசியமான தகவல் மற்றும் கான்ஃபிடென்ஷியல். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் சரியாக மேட்ச் ஆகாது. வி ஆர் டேக்கிங் நெசசரி ஸ்டெப்ஸ் டு கீப் த பிளேசஸ் டைடி, இடங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ள அடுத்தடுத்து நடவடிக்கைகள், ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி வாக்கியம் கீழே எங்கே இருக்குது? 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இடங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ள முயற்சிகள் எடுத்து வருகிறோம். கிளீன்லினஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, சுத்தம் மிகவும் முக்கியம். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் அட்டாச் பண்ணால் மீனிங்லெஸ் ஆயிரும். லாஸ்ட் வீக் ஹீ ஹேட் ஃபோன்டு மீ அண்ட் இன்ஃபார்ம்டு ஹிஸ் அரைவல். போன வாரம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி அவருடைய வருகையை தெரிவித்தார். இந்த வாக்கியத்தோட கண்டினியூ ஆகிற மாதிரி கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். போன வாரம் எனக்கு ஃபோன் பண்ணி வர்றேன்னு சொல்லியிருந்தார். ஐ ஃபர்காட் டு டெல், நான் அதை சொல்ல மறந்துட்டேன். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் இர்ரெலவெண்ட். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம், இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டும் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வில் யூ கம் வித் மீ, இது ஒரு கேள்வி. அதாவது என் கூட வருவீங்களா? வில் வந்திருக்கிறதுனால இனிமேல் வருவீங்களா, ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, வருவீங்களா என் கூட அப்படின்னு கேட்குறோம். இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி வாக்கியம் எங்கே இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வில் யூ கம் வித் மீ, என் கூட வருவீங்களா? ஓ ஷியோர், கண்டிப்பாக வர்றேன். ஓகே, ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த மிடில் இருக்கிற ஆப்ஷன் இருக்குது. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் அட்டாச் பண்ணி பாருங்கள், மேட்ச் ஆகாது. ஹி ஹாஸ் நாட் டன் ஹிஸ் ஒர்க் எட். எட் அப்படின்னா இன்னும்.
அவர் இன்னும் வேலையை செய்து முடிக்கவில்லை. he has not done his work yet. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக அட்டாச் ஆகும்? ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எக்ஸாக்ட்லி இது ஒரு கொஸ்டின் டேக். இந்த ஹேஸ் ஹீ அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக் அப்படின்னு ஒரு போர்ஷனே இருக்குது. இந்த சேனலில் நான் கொஸ்டின் டேக்குக்கு செப்பரேட் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஹீ ஹேஸ் நாட் டன், ஹேஸ் ஹீ கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி, அப்படியா முடிக்கலையா அப்படின்னு கேட்குறோம்ல, அது மாதிரி. டைரக்டர் பிளான்ஸ் எ சீன். ஒரு டைரக்டர் ஒரு திரைப்படம் எடுக்கிறாரு, அதுக்கு ஒரு சீன், ஒரு காட்சியை பிளான் பண்ணுறாரு. இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி அடுத்த சென்டென்ஸ் என்ன வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ டைரக்டர் ஒரு காட்சியை பிளான் பண்ணிவிட்டு அதை நடிக்கிறவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டைரக்டர் பிளான்ஸ் எ சீன், ஹி எக்ஸ்பிளைன்ஸ் தட் டு தி ஆக்டர்ஸ். மற்ற சென்டென்சஸ்லாம் மேட்ச் ஆகாது. அங்கே பாருங்கள், அவன் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல, தேர் கோபி இஸ் கம்மிங். இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி எந்த சென்டென்ஸ் வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அதோ அங்கே கோபி வந்துகிட்டு இருக்கிறாரு. தேர் கோபி இஸ் கம்மிங், ஹி வியர்ஸ் எ நியூ ட்ரெஸ். அவர் புது ட்ரெஸ் போட்டிருக்கிறார். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் அதோட அட்டாச் பண்ண முடியாது. ஒரு டெஃபினிஷன், நோ தேங்க்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நோ தேங்க்ஸ் இஃப் செட் வித் தி வேர்ட் நோ ப்ரிசீடிங் தேங்க்ஸ் இட் மீன்ஸ் ரெஃப்யூசிங். ஸோ அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி எந்த வாக்கியம் வரும்? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நோ தேங்க்ஸ் அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு டெஃபினேஷன் நான் கொடுத்துருக்கேன். நோ தேங்க்ஸ் அப்படின்னா, அதாவது தேங்க்ஸுக்கு முன்னாடி நோ அப்படின்னு சேர்த்தோம்னா ரெஃப்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ரெஃப்யூசிங் எனிதிங் ஆஃபர்ட் இன் எ பொலைட் வே. ரொம்ப மரியாதையாக அமைதியாக எனக்கு வேண்டாம் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணுற ஒரு செயல். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வாட் எவர் த ப்ராப்ளம்ஸ் ஆர், வி ஷுட் ஃபேஸ் இட். எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் என்ன வேணாலும் இருக்கட்டும், நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸை கண்டினியூ பண்ணுற மாதிரி ஆப்ஷன் எது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். we can find a solution, everything has a solution. என்ன ப்ராப்ளம் வேணாலும் வரட்டும், நம்ம ஃபேஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கண்டுபிடிச்சிடலாம். we can find a solution, தீர்வை கண்டுபிடித்து விடலாம். everything has a solution, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் வேறு மீனிங் கொடுக்கும். ஸோ இந்த கொஸ்டினோட அட்டாச் பண்ண முடியாது. உங்களுடைய இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில் அண்ட் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.